சம்பவம் நடந்த அன்று மதியம் மூணாவது ஆள் ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க. என் மேல காண்டாவாதீங்க. இது இந்த கதை சொல்ல சொன்னாங்க. சத்தியமா அதுக்கு எனக்கு பிரயோஜனம் எந்த சம்மதமும் கிடையாது. நல்லா இருந்துச்சு, டிஃபரெண்டா இருந்துச்சு, இதுக்கு பார்க்காத ஸ்டோரியா இருந்துச்சு. ஆமா, நல்லா பண்ணிருந்தாங்க, பிடிச்சிருந்துச்சு எல்லாமே. நல்லா இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு நடிகருக்கு வந்து என்ன சொல்றது, ஆடியன்ஸோட பாக்குறவங்க ரெஸ்பான்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சோ படம் ஃபுல்லாவே அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு. எனக்குமே நிறைய இடத்துல சிரிக்கிறாங்க, ரெஸ்பாண்ட் பண்றாங்க, நல்ல ஒரு விஷயம் இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பா நக்குல் சாருக்கு இந்த படம் ஒரு கம்பேக்கா இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நக்குல் சார் கூட நடிச்சது. என்னன்னா த்ரூ அவுட் இருக்கு, நான் நிறைய சீன்ஸ்ல இருப்பேன். சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு, நல்ல ரெஜிஸ்டர் ஆகிறேன். ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப லைக் பண்றாங்க. படமாவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுல நானும் நல்லா தெரியல, ரொம்ப நாள் கழிச்சு த்ரூ அவுட் கேரக்டர் பண்ணிருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் தயவுசெய்து படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அது நம்ம சொல்லக்கூடாது இல்ல, படத்துல பாக்கணும். நீங்க நல்ல கேரக்டர் பண்ணிருக்காரு, அவர் வந்து ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் பண்ணிருக்காரு. அது என்ன மாதிரி ரோல்னு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நீங்க பார்க்கும்போது அது ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும். அதனால சொல்றேன், நீங்க பாருங்க, சர்ப்ரைஸ் நிறைய இருக்கு படத்துல. இதுல சொல்ல வரதுக்கு ஒண்ணு இல்லை, அவர் ஒரு உலகத்தை கொண்டு போறாரு. அந்த உலகத்துக்கு மூலியமா எண்ட்ல ஒரு விஷயம் சொல்றாரு. பெருசா மெசேஜாலாம் பெருசா இல்ல, ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நார்மல் படமா இல்லாம இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் ஃபேண்டசி மிக்ஸ் பண்ணிருக்கும். நீங்க படம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நக்குல் சார் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு, மை லைஃப் மை ரூல்னு சொல்லிட்டு. நம்மளோட ரியல் லைஃப்ல நமக்கு கனெக்ட் ஆகுறது தான். இன்னைக்கு நம்ம சொல்றபடிதான் நம்ம இருக்கோம். யாராவது சொல்றது கேக்குறோமா, அந்த மாதிரிலாம் இல்லாம கலியுகம் எப்படி இருக்குன்னு சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. அது வந்து கரெக்டா சிங்க் ஆகல. சில போர்ஷன்ஸ் கட் ஆனனால மேபி சிங்க் ஆகலையோன்னு தோணுது. பட் ஆனா அவர் சொல்ல வந்தது என்னன்னா, நல்லவங்க எப்படி கெட்டவங்களா ஆகுறாங்க, இந்த உலகமே கெட்டவங்களா அவங்கள மாத்திருது, யாருமே பிறக்கும் போது கெட்டவங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரோட போர்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவருக்கு கொடுத்த ஒர்க்கு அவர் பெஸ்டா பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். நல்லா பண்ணிருக்காரு. மாசா ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாசா ஒரு இது கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். கம்பேக் மூவி தான். பட் ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணிருக்காரு. ரொம்ப அந்த ஸ்கிரீன்ல பாக்கும்போது ரொம்ப அழகா சாமிங்கா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவரு தானே இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் நார்மலா எல்லா ஆர்டிஸ்டும் வருவாங்க. செகண்ட் ஹாஃப் KS ரவிக்குமார் ஹீரோ, வில்லன் வம்சி சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அவரோட வில்லன் போர்ஷன் வந்து பயங்கரமா பண்ணிருக்காரு. மாசா இருக்கு அவரோட பாக்கும்போது ஸ்கிரீன்ல பாக்க. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, காமெடி நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. நக்குல் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அது இல்ல டான்ஸ் எதுவும் படத்துல இல்ல, பட் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. GVM சார் பாடிருக்காங்க, நக்குலும் பாடிருக்காரு, நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு, ஒர்க் அவுட் ஆகுது. சும்மா ஃபன்னா யங் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். சும்மா ஃபன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. எல்லாரும் பாக்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. காமெடி நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. சோ நக்குலுக்கு ஸ்பேஸ் அவ்வளவா இருந்த மாதிரி இல்ல. பட் அவரோட பார்ட் அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. அது படம் பார்க்கணும். ரொம்ப நியூவான ஒரு ஸ்டோரி லைன். ஆக்சுவலி கலியுகம் பத்தி சொல்லியிருக்காங்க, நீங்க பார்த்தா தெரியும். மாத்தி யோசிங்க. இந்த படம் ஃபுல்லா மாத்தி யோசிச்ச ஒரு படம். வாஸ்கோட காமா. வாஸ்கோட காமா அப்படின்றது கோவாவில இருக்கிற கேபிட்டலோட பேர்லாம் கிடையாது. அந்த ஒரு 4 பேரோட கதை தான் அந்த கதை. அந்த 4 கதை வந்து மாத்தி யோசிச்ச கதை. என்ன கதைன்னா, வெளியே ஒருத்தன் இருப்பான், அவங்க எல்லாம் கெட்டவங்களா இருப்பாங்க. உள்ளுக்குள்ள ஒருத்தன் இருப்பான், அவன் வந்து ஜெயிலுக்குள்ள, அதாவது அவன் வந்து ரொம்ப நல்லவனா இருப்பான். இந்த மாதிரிதான் உலகம் வந்து மேபி ஃபியூச்சர்ல மாறும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் மூவி. இது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட். இதை வந்து கதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பார்த்து புரிஞ்சவங்களுக்கு இந்த கதை புரியும். அதர்வைஸ் பப்ளிக் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து கொஞ்சம் புரியறது கஷ்டம். பட் பரவாயில்ல, இந்த படத்தை வந்து ஃபேமிலியா பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய படங்கள், நிறைய லைனப்ல வந்த படங்கள் வந்து பாதி வந்து வெட்டு குத்து, அண்ணன் தம்பிலேயே கொலை பண்ணிக்கிறானுங்க, அப்படியெல்லாம் காட்டுறதுக்கு பெட்டர் இப்படியெல்லாம் வாழ்க்கை மாறும், இப்படிதான் மாற போகுதுன்றது ஒரு பிஃபோரா நம்ம, அதாவது ஒரு டைம் டிராவல் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன்ல, டைரக்டர் அவரோட தாட் டிஃப்ரெண்ட் தான். டிஃப்ரெண்டா அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருக்காரு. ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட் இது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட் வந்து தைரியமா ஃபர்ஸ்ட் படத்திலே பண்ணிருக்காரு. வெரி வாட்ஸ்அப். RGK நினைக்கிறேன். RGK சார் ஹேட்ஸ் ஆஃப். என் மேல காண்டாவாதீங்க. இது இந்த கதை சொல்ல சொன்னாங்க. சத்தியமா அதுக்கு எனக்கு பிரயோஜனம் எந்த சம்மதமும் கிடையாது. மூவி நல்லா இருக்கு, பார்க்கலாம். மியூசிக் ஓகே. காமெடி ட்ரை பண்ணிருக்காங்க, பட் காமெடி அந்த அளவுக்கு இல்ல. ஓகே, நிறைய ஆர்டிஸ்ட்ல போட்டிருக்காங்க. ஆமா, நானும் ஒரு சீன் பண்ணியிருக்கேன்.
இல்ல எல்லாரோட போர்ஷன்ஸும் நிறைய ஆக்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி டக்கு டக்குன்னு மூவ் ஆயிடுறாங்க. இதுல ரொம்ப நேரமா ஸ்டேயா இருந்து பண்ணிருக்காரு யாருன்னு பாத்தீங்கன்னா KS ரவிக்குமார் சார். சோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணிருக்கலாம்ன்றது என்னோட